Hi TNPC buddies, welcome to Asan Academy. Group 2 2A ஓட ரிசல்ட் வந்தது and நிறைய பேர் கிளியர் பண்ணியிருப்பீங்க. I am very happy and congratulations to one and all of you. இந்த டைமில் வந்துட்டு எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து என்னென்னா, ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணுறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அண்ட் அதை வந்து நம்ம கேபிட்டலைஸ் பண்ணி எப்படி கொண்டு போகிறோன்றது தான் ரொம்ப முக்கியம் இல்லை. திருப்பியும் இன்னொரு 2025 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றது நினைக்கவே கூடாது. நிறைய பேர் வந்து உங்களுக்கு வராதுன்னு நினச்சிட்டு ஆக்சுவலாக லாஸ்ட் மினிட் வரைக்கும் நீங்கள் ப்ராப்பரான ஒரு அட்டென்ஷனோ ஒரு டெஸ்ட்டோ இல்லை எதுவுமே நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன்னா மேபி நீங்கள் நினச்சிருப்பீங்க மேபி உங்களுக்கு வராதுன்னு சொல்லிட்டு. பட் இஃப் யூ ஆர் லக்கி அண்ட் அது வந்து நீங்கள் லக்காக எடுத்துக்காதீங்க, உங்களோட உழைப்பால் தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஓகே பரவாயில்ல, லாஸ்ட் மினிட் இருக்குது, 2 மாதம் இருக்குது. இந்த 2 மாதத்தில் என்னால் வந்து கவர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களால் கவர் பண்ண முடியும். எஸ், டிஃபிகல்ட் பட் நாட் இம்பாசிபிள். உங்களுக்கான ஒரு கிராஷ் கோர்ஸ் வந்து ஆசான் அகாடமியில் வந்துட்டு நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இந்த கிராஷ் கோர்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னதுன்னா, ஒரு 19 டெஸ்ட் கொடுத்துருக்குறோம், க்ளோஸ் டு 4000 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறோம். இது இல்லாமல் உங்களுக்கு ஸ்பாட் டெஸ்ட் கொடுக்குறோம். டிசம்பர் 16 வந்து தட் இஸ் மண்டே வந்து உங்களுக்கு ஓரியன்டேஷன் இருக்குது. அண்ட் காஸ்ட் வந்து அவ்வளோ உங்களுக்கு வந்து ரொம்ப மார்ஜினலால் ஒரு 8000 ருபீஸில் தான் உங்களுக்கு ஆக்சுவலாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இது இல்லாமல் உங்களுக்கு 4000 கொஸ்டின்ஸ் கொடுத்ததுலேருந்து உங்களுக்கு அசைன்மெண்ட்ஸும் பண்ணுவோம். டெய்லி மானிட்டரிங், என்னோட பர்சனல் மானிட்டரிங் உங்களுக்கு இருக்கும். அண்ட் கண்டினியூஸ் கைடன்ஸ் வந்து உங்களுக்கு என்கிட்டேருந்து ரிசீவ் ஆகிருக்கும். ஓகேவா? ஷார்ட்டாக பேசணுன்றது இதுதான் என்னோட விருப்பம். அதால் உங்களுக்கு வந்து குயிக்காக உங்களுக்கு ஷெடியூல் என்ன இருக்குதுன்னு சொல்லிடுறேன். இந்த கம்ப்ளீட் குரூப் 2A மெயின் கோர்ஸில் வந்துட்டு நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், உங்களுக்கு கம்ப்ளீட் டெஸ்ட் இருக்கும். ஆனால் அதை தாண்டி உங்களுக்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் கிளாஸ் இருக்குது, தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சர் கிளாஸ், கம்ப்ளீட் கிளாஸ். ஏன்னா இது நம்மளுக்கு தெரியணும், 40 கொஸ்டின் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து வருது. கரெக்டாக? அப்போ அது ரொம்ப கிரிட்டிக்கலான பேப்பர். அதுதான் உங்களுக்கு நிறைய டிசைடரான பேப்பர். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு மிஸ்லீடான ஒரு இது. என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா லாஸ்ட் மினிட்ல அதை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. இந்த பேப்பர் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப புதுசு. கரெக்டாக எஸ்எஸ்சி பேட்டர்னில் இருக்குது. ஸோ அண்ட் வேர் டு ஸ்டடி மெட்டீரியல்ஸு, வேறு அதர் மெட்டீரியல்ஸ் ஆல்சோ வில் பி ப்ரொவைடிங் யூ. அண்ட் உங்களுக்கு கீஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வந்து நாங்கள் கீஸ் கொடுத்துருவோம். மேக்ஸுக்கு வந்து சொல்யூஷன், ஒர்க் அவுட் சொல்யூஷன் கொடுத்துருவோம். ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு வந்து என்னோட உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ உங்களுக்கு வந்துடும். அண்ட் ஜென்ரல் தமிழுக்கும் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்துடும். அண்ட் என்னோட பர்சனல் கைடன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் தி என்டையர் கோர்ஸ் வந்து ஐ வில் பி கண்டினியூஸ்லி ட்ராவலிங் வித் யூ. கரெக்டாக? ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் லாஸ்ட் மினிட்ல உள்ளே வர போகிறீங்க. உள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்னடா இது 2 டேஸில் ஒரு டெஸ்ட் வருது, 3 டேஸில் ஒரு டெஸ்ட்னு நிறைய ப்ரெஷர் யூ வில் ஹேவ் டு கோ த்ரூ. அண்ட் வி வில் ஆல்வேஸ் be there with you in Asan Academy. உங்களுக்கு வந்து இதில் ஜஸ்ட் குவிக்காக வந்து இந்த டெஸ்ட் ஷெடியூல் எப்படி போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டை வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து வேர் டு ஸ்டடி நான் உங்களுக்கு சொல்லிவிடுவேன். ஸ்டடி பிளான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ப்ளஸ் ஸ்ட்ராட்டஜிஸ், என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இங்கே ஃபாலோ பண்ணணும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, அண்ட் என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது, அண்ட் டெய்லி என்னெல்லாம் ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருக்கும், அண்ட் எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு என்ன மானிட்டரிங் இருக்குது. அண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் எவாலுவேஷன் பண்ணுவோம் நாங்கள். அண்ட் கான்ஸ்டன்ட் மானிட்டரிங் இருக்கும். இப்போ ஒருத்தர் வந்து மோகன் வந்து இன்றைக்கி டெஸ்ட் எழுதலைன்னா, மோகன் ஏன் நீங்கள் வரல அப்படின்ற அளவுக்கு வி வில் மேக் ஷுர் தட் வி வில் அட்டென்ட் டு யூ. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் யூனிட், ரைட்? ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து டெஸ்ட் 1 பார்த்தீங்கன்னா அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸு அண்ட் இங்கிலீஷ் கிராமர், ஜென்ரல் தமிழ் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். ஒரு செக்ஷனாக ப்ராப்பராக சயின்டிஃபிக்காக பிரித்து உங்களால் இந்த வாரத்தில் இவ்வளோ அட்லீஸ்ட் படிக்கணும். படித்தா மட்டும்தான் உங்களால் இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஃபுல் டெஸ்ட்டு 200 கொஸ்டின் உங்களுக்கு கொடுப்போம். இந்த டெஸ்ட்டுக்கான ரிசல்ட் வந்து இமீடியட்டாக உங்களுக்கு வந்துடும். நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கீஸ் அங்கேயே இருக்கும். ஸோ எனி டைம் நீங்கள் வந்து அதை நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். உங்களோட கீஸ், தப்பான கீஸ் பார்த்துக்கலாம், யார் டாப்பர்னு பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்த பேட்ச் இல்லை எங்களோட பேட்சோட நீங்கள் கம்பேர் பண்ணலாம். எங்களுக்கு ஏற்கனவே ஒரு பேட்ச் க்ளோஸ் டு 100 இருக்காங்க. ஸோ அவங்களோட பேட்சோட கம்பேரிஷனும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா நார்மல் பேட்சுக்கும் நான் கிராஷ் கோர்ஸுக்கும் வரேனே, என்னால் கம்பேரிஷன் என்ன இருக்கும் அப்படின்றது லாஸ்ட் மினிட்ல அந்த ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும். ஸோ உங்களால் அந்த பேட்சோட கம்பேரிஷனும் நான் உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருப்போம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேரலாக இங்கிலீஷ் கிராமர் இது. அண்ட் கைஸ், இந்த டைமை விட்டுறாதீங்க. குரூப் 2A மெயின்ஸில் இது தாண்டி உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வராது. ஏன்னா நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு தெரியும் கம்ப்ளீட் சிலபஸே ஆல்மோஸ்ட் மாறிடுச்சு. என்ன தான் சொன்னால் நிறைய பேர் சொன்னாலும் இது ஈஸி அது ஈஸின்னு சொன்னாலும் கூட கன்ஃபார்மாக அந்த சிலபஸ் மாற்றம் நிறைய ஒரு தாக்கம் கொடுக்கும். கிட்டத்தட்ட 85% வந்து கிராமர் வருது. ஸோ இந்த டைமில் நீங்கள் எடுக்கலைன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு ப்ரிலிம் ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். மெயின் ஸ்டேஜில் இது இருந்தால் கூட ப்ரிலிம் ஸ்டேஜில் டிஃபிகல்ட்டி டு கிராஸ், ஏன்னா லெவல் பிளேயிங் பிளாட்ஃபார்மாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 2ல வந்துட்டு இந்தியன் பாலிட்டி, தட் இஸ் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து டெஸ்ட் போயிட்டே இருக்கும்.
யூனிட் 1 யூனிட் 2 ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிவிடுவோம், யூனிட் 1 யூனிட் 2 வந்து கடன்னு கம்ப்ளீட்டாக முடிச்சிடுவோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் யூனிட் 1 அண்ட் யூனிட் 2 வந்து க்ளோஸ் டு 50 மார்க்ஸ். ஸோ நிறைய என்ன பண்ணுவாங்க, சில பாயிண்ட்ஸ் எடுத்து யூனிட் 1 யூனிட் 2 யூனிட் 3 யூனிட் 4ன்னு பிரிக்காமல் யூனிட் 1 யூனிட் 2 ஃபஸ்ட்டு நம்ம முடிக்கிறோம். முடிச்சாதான் 50 மார்க் நம்ம கையில் இருக்குது. கரெக்டுங்களா? அண்ட் அதுவும் தான் என்னென்னா அது வந்து ஸ்கோரிங்கு, அது 2 தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் ஸ்கோரிங். இப்போ சயின்ஸில் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியுமா? பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ்லேயே என்ன பண்ணிட்டாங்க, சயின்ஸே ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம ஒரு 5 கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே வந்து 15 கொஸ்டின் இருக்குது. ஆனால் 15 கொஸ்டின்லையும் எல்லாருக்கும் என்ன போட முடியுமோ அவ்வளோதான் நம்மளால் போட முடியும். கரெக்டாக என்ன எக்ஸ்ட்ராடினரியாக சயின்ஸில் படித்தாலும் ஒரு 2 மார்க்கில் தான் நம்மளுக்கு வித்தியாசப்படுத்த முடியும். ஸோ ஃபஸ்ட்டு 2 யூனிட்டும் ரொம்ப கிரிட்டிக்கலு. அப்போது உங்களுக்கு அந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸும் ரீசனிங்கும் ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் வாரம் வரும். அதே மாதிரி போயிட்டே இருக்கும். லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து நிறைய டைம் எடுக்க வேணான்னு பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஷெடியூலில் வந்து இட் வில் பி ஷேர்டு, இந்த யூடியூப்லேயே உங்களுக்கு இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. நிறைய ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இதில் பாருங்கள், ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் ஜென்ரல் தமிழுக்கும் ரிவிஷன் டெஸ்ட்டு 1 2 இருக்கும் டோட்டலாக. அண்ட் மேக்ஸுக்கு வந்து உங்களுக்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸுக்கு வந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். இது இல்லாமல் யூனிட் வைஸ் 2 ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். சரி, தட் இஸ் யூனிட் 1 அண்ட் யூனிட் 2 ஒரு ரிவிஷன் இருக்கும். யூனிட் 3 யூனிட் 4 யூனிட் 5 வந்து இன்னொரு ரிவிஷன் இருக்கும். சார் ஏன் சார் ஒரு இதுக்கும் ரிவிஷன் இல்லைன்னு சொன்னீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு யூனிட்டுக்கும் மினிமம் 3 டெஸ்ட் கொடுத்துருக்கோம். ஓகே, அப்போது உங்களால் வந்து அந்த கெப்பாசிட்டியில் தான் படிக்க முடியுன்றது நாங்கள் உணர்றோம். இல்லைனா என்ன பண்ணியிருக்கலாம்னா யூனிட் 1 யூனிட் 2 சேர்ந்து எழுதுங்க, யூனிட் 1 எழுதுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு 2 காம்பினேஷன் டெஸ்ட் கொடுத்துருக்கலாம். அது மாதிரி ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸோ ஏன்னா உங்களுக்கும் ப்ராப்பராக படிக்கணும்ல, படித்தா தானே யூஸ் இருக்குது. வெறும் டெஸ்ட்டை மட்டும் ஷெடியூல் பார்த்தா முடியுமா? அந்த டெஸ்ட் ஷெடியூலை நம்ம படித்து முடிக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கோம். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் கொடுத்துருக்கு. அதுக்கு ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து 2 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொடுத்துருக்குறோம். அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு. அண்ட் இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட் இஸ் ஒன்லி ஓப்பன் ஃபார் ஆசான் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ். சரியா? அந்த அளவுக்கு we will be making sure that you are given perfect 100% attention. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர் டு ஸ்டடி டாக்குமெண்ட் ஸ்டார்டிங்கிலே உங்களுக்கு இனிஷியலாக கொடுத்துருவோம். அண்ட் உங்களுக்கு எதனா ஒரு டவுட்ஸோ ஒரு இஷ்யூ இருந்தால் எனக்கு டேரெக்டாக நீங்கள் கால் பண்ணலாம். அந்த உங்களுக்கு ஃப்ரீடம் உங்களுக்கு இருக்குது. இது இல்லாமல் வந்து யூ கேன் கம் ஹியர் டு அகாடமி அண்ட் மீட் மீ. உங்களுக்கு வேறு என்ன இஷ்யூஸ் இருந்தாலும் we will sort out at ஆசான் அகாடமி. இந்த டைம் இஸ் வெரி ப்ரெஷியஸ். இந்த டைம் உங்களுக்கு திருப்பியும் கிடைக்காது. பாருங்களேன், ஜஸ்ட் பை ஒரு நாள் என்டையர் ப்ரிலிம்ஸே மாறிடுச்சு. இன்னொரு தடவை நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் எழுதாத மாதிரி இந்த தடவை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் கைஸ்.